வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் தக்காளி தொக்கு. அது முட்டை போட்டு கொடுக்க சொன்னால் வீட்டில் என்னமோ காய்ச்சலுக்கு என்ன காய்ச்சல் சொன்னாங்களா? சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அது நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொன்னால் நிறைய பேர்த்துக்கு இதாகு. நாங்கள் என்னமோ நாங்கள் சொன்ன மாதிரி சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிறோம். அப்படி நாங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு பறவை காய்ச்சல். யாருக்குன்னு சொல்லலை, எங்களுக்கு நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேன். நான் யாருக்குமே நல்லது சொல்லலையே. நாங்கள் வந்து சாப்பிடல, சரியா? நீங்களும் சாப்பிடாதீங்க. 4 முட்டை வீணா போடல. இல்லை, நான் முட்டை வந்து 4 முட்டை நேற்று வாங்கிட்டு வந்தேன். நேற்று வந்து போனாலும் போட்டாலும் நீ சாப்பிடாதீங்க. முட்டை வந்து நல்லா வேவிச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நோவு வருதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, சாப்பிட்டீங்கன்னா அப்படி. எதில் சொன்னாங்க உங்களுக்கு? எதில் சொன்னாங்க? சன்சைட்டில் வருது, இதுலேயும் வருது. கறிக்கோழி அது ஏதோ மருந்து ஏதோ வருதுங்கிறாங்க. சாப்பிட்டு நான் நேற்று அப்போவே கேட்டேன்ல, முட்டை வாங்கலாமா, இந்த கோழிக்கறி சாப்பிட்லாமா நேற்று கேட்டேன். கோழிக்கறி நீங்கள் வந்து சரி சாப்பிட்லான்னு நீங்கள் சொன்னீங்க. நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, பண்ணாரி நேற்று வீட்டில் அம்மா நான் தான் சாப்பிட்றேன். 4-5 முட்டை வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்லான்னு தான் இது பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு 2 வாரம் வந்து கவுச்சி வந்து சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி பண்ணாரி மாரியம்மன் கோயில் போட்டு கோழிக்கறி, இந்த பிராய்லர் கோழி, நான் மீன் தான் சாப்பிட்றேன். இப்போ சாப்பிட்றது இல்லை. ஏன்னா இந்த முட்டை அது என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி யூடியூப்பில் தான் பார்த்தேன். இந்த முட்டை வந்து வேச்சு சாப்பிடணும், அந்த பறவை காய்ச்சல்னால வந்து கோழிக்கறி கோழிக்கறி சாப்பிடக்கூடாது, பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது, அந்த நாட்டுக்கோழி சாப்பிடக்கூடாது, இதான் சொன்னாங்க. நான் சொல்ல, நான் எனக்கு இதா இப்போ நான் முட்டை இப்போ வந்து எனக்கு என்ன கடுப்புனா, நான் எப்பவுமே முட்டையை விரும்பி சாப்பிடுவேன், பிராய்லர் கோழி எப்பவுமே விரும்பி சாப்பிடுவேன். அப்புறம் சரி இந்த பண்ணாரி மாரியம்மன் கோயில் பூச்சாட்டிட்டாங்களே, அதனால் வந்து நானே சொல்லியிருந்தேன். ஒரு பழைய வீடியோ பதிவில் கூட சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, நாங்கள் சரி 2 வாரம் கவுச்சு எடுக்க மாட்டோம், சரி இப்போ முட்டையாசை வந்து வாங்கிட்டு வரலாம். ஏன்னா ஒரு மனசு வந்து கிட்டத்தட்ட இப்போ 10 நாள் இருந்தாச்சு. ஒரு முட்டையாச்சும் வந்து அவிச்சு கொடுங்க, இல்லைன்னா ஆம்லேட் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி யூடியூப் கோயிலுக்கு பூ சாப்பிட்றதுலேருந்து கொண்டை மிதிக்கிற வரைக்கும் 15 நாள் விரதம் இருக்கிறாங்க. ஒருத்தர் 48 நாள் இருக்கிறாங்களா? மண்டல மன்னார் சாமிக்கு கொண்ட பூசாட்டுல இருந்து கொண்டை மிதிக்கிற வரைக்கும் மறுபூச்சி வரைக்கும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து 48 நாள் இருக்கிறாங்களா? நீங்க ஒரு நாள் 10 நாள் சாப்பிடலன்னு சொல்றீங்க. இப்போ ஐயப்பன் இதுக்கு மாலை போடுறாங்க. 40 நாள் சாப்பிடாம இருந்தா அதை மறந்துடலாம். 48 நாள் போடுறாங்க. அந்த மாதிரி சொன்ன மாதிரி இல்லை. நான் அப்பொழுது யூடியூப்ல பார்த்தேன், முட்டை வந்து நல்லா வேஸ்ட் சாப்பிடுங்க, ஏதோ பறவை காய்ச்சல் வருது, அந்த கறிக்கோழி முட்டை வந்து அப்படியே ஸ்டாக் நிக்குது. அது எனக்கு தெரியல. நான் பார்த்த பறவை காய்ச்சல் மெட்ராஸில் வருதுன்னு ஏதோ செய்தியில் சொன்னான். அப்புறம் சரி இப்போ வந்து தக்காளி தொக்கு இருக்குல்ல, அது முட்டை போடலாம போடாதீங்க. நீங்க ரசம் இருக்கு, தக்காளி தொக்கு இருக்கு, போதும். நீங்கள் டெய்லி முட்டை சாப்பிட்றீங்க, வேண்டான்னு விட்டுருங்க. இல்லை நானும் வந்து கவுச்சு வந்து சாப்பிட்றதில்ல. கவுச்சு வந்து நான் கோழி கடைக்கில் பக்கத்தில் எல்லாம் தெரியும். அதாவது நான் வந்து ஆல்ரெடி நான் எடுக்க போவேன். பாருங்கள் 4 முட்டை வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. அவங்களுக்கே தெரியும், கடைக்காரருக்கு தெரியும். இன்னும் ஆளுகளை காணோம். இப்போ 4 முட்டை வாங்கிட்டு வந்தேன், அப்படியே வச்சுருக்கிறேன். தக்காளி தொக்கு பண்ணாங்களே, அப்படி தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களே. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆம்லேட் வந்து வேண்டாம் மீன் பாருங்க சாப்பிட்றீங்க, அது வந்து உடம்புக்கு கெடுதல் தான். ஆஃப் ஆயில் வேண்டாம். அது மேலே பறவை காய்ச்சல் வரும்போது இந்த பிராய்லர் கோழி, அந்த கோழி, இந்த முட்டை இல்லை எங்கேயோ ஒரு கொக்கு பூங்காவில் பறவை காய்ச்சல் ரைட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாத்திட்டாங்க இங்கே அதையும் சாத்திட்டாங்க. இப்போ நாங்கள் தான் சொல்கிறேன்ட்டு எங்களையே பிடிச்சிக்குவானுங்க ஒவ்வொருத்தர். நான் வந்து எங்களுக்கு தான் சொல்கிறேன், நான் யாருக்கும் சொல்லல. அதுதான் சொல்கிறேன். நாங்கள் சாப்பிடல, அவ்வளோதான். நான் யாரும் சொல்லவே இல்லை நீங்கள் நாங்கள் சாப்பிடல, ரைட்டு. இப்போ செய்தியில் வந்துச்சு சொன்னோம்னா வருது. நான் ஒன்றும் தனியாக அப்படி இல்லைங்க. நாம் சொன்னால் இவங்க எதுக்கு சொல்கிறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க நிறைய பேருக்கு, அதுக்கு இதாகு. நீங்கள் எதுக்குங்க விளம்பரப்படுத்துறீங்க? பொது வலைத்தளம் இருக்கிறோம், யூடியூப்ல வந்து நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். தனியாக நாங்கள் வந்து ஒரு செய்தியில் பார்த்து சொல்கிறோமா. அதான் நண்பர்களே, பார்த்துக்குங்க. பறவை காய்ச்சல் வருது. இந்த என்ன கறி இப்போ தெரியும், இது நிறைய நாளுக்கு முன்னாடி இருந்தே போயிட்டு இருக்கு. இல்லை அதான் சொல்கிறேன், நாங்கள் போட்டால் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, எங்கள் கடை நேம் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க, எங்களை வந்து சொல்லி இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டு விட்றாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வயிற்று எடுத்துகிட்டு இருப்பாங்க.
யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு இது செய்திலையும் வந்துருச்சு, நியூஸ்லையும் வந்துருச்சு, யூடியூப்லையும் வந்துருச்சு. இது ஒன்று ஒளிமறைவா? அதுதான் சொல்கிறேன் நான். பழைய பார்த்து ஆடுங்க பாட்டி, பார்த்து ஆடுங்க, பார்த்து ஆடுங்க பாட்டி. நண்பர்களே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுக்கு இல்லை. பறவை காய்ச்சல் வந்துச்சு. நீங்கள் அதை பார்த்து நான் வந்து 4 முட்டை வாங்கிட்டு வந்தேன் நேற்று. வயசு பிள்ளைங்களாவே இருந்துருவாங்களா? பார்த்து ஆடுங்க பாட்டி, பார்த்து ஆடுங்க பாட்டி. கிளவி ஆவாங்கல்ல, 40 வயசுக்கு மேல என்ன கிளவிதா? இல்லை, ஒருத்தர் சொன்னா கமெண்ட்ல போட்டிருந்தான், உன்னை பார்த்து ஆடுங்க. அவனுக்கு வயசு ஆகாதா? எனக்கு தான் வயசு ஆகுமா? அதுதான் பார்த்து ஆடுங்க, பார்த்து ஆடுங்க பாட்டி. நான் பார்த்து ஆடுறேன், நீ பார்த்து நடந்து போ, சரியா? அப்படியா? பார்த்துக்குங்க. அதாவது வந்து இப்போ இந்த பதிவு பறவை காய்ச்சல் வருது. ஏன்னா நான் ஆமாம், என்ன கொரோனா டைமில் குறுக்குறா வந்திருக்குது, கொரோனா வந்திருக்குது, என்ன குருமா வந்திருக்குது வச்சுட்டு குருமா வந்திருக்குது, அதுதான் சொன்னாங்களா. இப்போ வந்து நாங்கள் தான் பெரியதா குருமா வந்துருக்குதாம்மா. ஆமாம், குருமா வந்துருக்குது. அது மாதிரி பறவை காய்ச்சல் வந்துருக்குது. நான் வந்து எப்பவுமே நானும் எங்கள் அப்பா எங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி முட்டை பிரியர் தான். இருந்துட்டு போச்சு, அதை நான் சொல்லிட்டேன். சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேண்டாங்க, ஏன்னா வர நோவு மலான்னு வந்துடும், போகாது. நான் ஆட்டுக்கறி சாப்பிட்றதில்ல, ஆட்டுக்கறி நான் சாப்பிட்றது இல்லை. அந்த பிராய்லர் கோழி, அப்புறம் அந்த எண்ணெய் கோழி, அந்த என்னமோ கோழி சொல்லுவாங்களே, நாட்டுக்கோழிங்கிற பேரில் போண்டா கோழி என்னமோ கோழி சொல்லுவாங்களே, வான் கோழி இல்லை, கிராசிங் கோழி. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வேண்டாம், தவிர்த்துடுவோம். நாங்கள் சாப்பிடல. இல்லை இல்லை, இது நாங்கள் நான் அதுதான் சொல்கிறேன், எங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன். இது பறவை காய்ச்சல் வந்து அதுக்கு அவன் ஃப்ரீ கொடுப்பான், அவன் கொடுப்பானா நம்மளுக்கு ஃப்ரீயா? நம்மளுக்கு எனக்கு உடம்புக்கு ஏதாச்சும் நான் இது பண்ணிட்டா, நான் எனக்கு எதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு கொடுப்பானவன். நாங்கள் பருப்பு சாப்பாடு சாப்பிட்றோம், அதே வயிற்றுக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது, அதே வயிற்றுல போகுது ஒவ்வொரு தடவை. வெயிலுக்கெல்லாம் எது சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிடும். எங்களுக்கு அந்த மாதிரி வச்சு கடை வச்சுட்டு நம்மளுக்கு கொடுக்குறது தெரியாதா? ஏன் கம்முன்னு இருக்கிறாங்க? நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நாங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா? ஏன் கம்முன்னு இருக்கிறோம்? உணவு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். என்ன சொல்லுவாங்கல்ல, உணவே மருந்து. அப்புறம் என்ன சொல்லணும், அளவுக்கு மீறினா அமிர்தமும். எனக்கு தெரியும்ல, நான் வந்து இது பண்ணி உணவு இது பண்ண தெரியாது எனக்கு. நாங்களாம் தரமாக போட்டிருந்தோம் ஒரு காலத்தில். வந்து உணவு வந்து தரம் மாறிடுச்சு. இப்போ வந்து எதுவுமே தரம் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி. மக்களே, அவேர்னஸ் வீடியோ. இப்போ வந்து பறவை காய்ச்சல் வருது, உஷாராக இருங்க. நாங்களும் உஷாராக இருங்க. முட்டை வாங்கிட்டு வந்துட்டு நான் எப்பவுமே நானும் எங்கள் அப்பா நல்லா முட்டை பிரியல் தான். இப்போ 4 முட்டை வாங்கிட்டு வந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் பாருங்கள். இது வந்து என்னன்னு சொல்கிறது, யாருக்கு கொடுத்தாலுமே பாரு, நான் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாலும் அப்படியே வச்சுருப்பேன். அதாவது குழந்தைகளுக்கு கொடுத்தா பாருங்கள், இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாக்லேட்டு வீசுறதுக்கு எனக்கு அங்கலாப்பு. பாருங்கள், இந்த சாக்லேட் வந்து வீசுறதுக்கு அங்கலாப்பு. ஏதோ பள்ளிக்கூட ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தாலுமே அவங்களுக்கு சளி பிடிச்சிருமோ. இந்த சாக்லேட் ரொம்ப நாள்னா அது 2 வாரம் இருக்குது. நான் அப்போ நினச்சேன், ஏதோ என்ன மெலோடி, இந்த சாக்லேட் யாராவது குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். ஆனால் நிறைய பெற்றவங்க வந்து சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் பசங்க வந்து அழுகுவான். சாக்லேட் மிட்டாயின்னா நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கும். நான் விற்காத மிட்டாயே கிடையாது, நிறைய பேர் தெரியும். அவன் வந்து பசங்களாட்டு நம்ம இதில் வந்து உட்காந்துட்டு, சில பேர் வந்து நம்ம காலடி உட்காந்துருப்பான். மிட்டாயின்னு சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் வந்து மிட்டாயின்னு ஒரு ஆள் இருந்தால் அப்படி, பேரே மிட்டாய். அந்த மாதிரி இதுக்கு என்ன வீடியோன்னா, நான் விற்காத மிட்டாயே கிடையாது, அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனேன். ஆனால் யாருக்கும் உடம்பு கிடையாது, அதான் உடம்பு வந்து கிடையாதுன்னா உடம்பு கெடாது அந்தளவுக்கு. அப்புறம் ஒருத்தர் வந்து 4 நாள் மிட்டாய் வாங்கி கொடுத்தாலுமே, டேய் நீ பசங்களை பூரா கெடுத்துக்கிறடா, 4 நாள் மிட்டாய் வாங்கி
அந்த மாதிரி வந்து நான் யார் குழியே கெடுத்து கிடையாது, யார் உயிருக்கு வந்து நான் உத்தரவு இப்போ வந்து சொல்கிறேன். இந்த பிராய்லர் கோழி இல்லை, முட்டை யாரும் சாப்பிட வேண்டாம். அதாவது நான் என் பொண்ணுக்கு வந்து நான் எல்லா ஊரில் இருக்கிற பசங்க எல்லாத்துக்கும் நான் மிட்டாய் விற்றுவேன். எத்தனை மிட்டாய்ங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எத்தனை டப்பா அத்தனை மிட்டாய் நான் விற்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு 5 விசா மிட்டாய் வாங்குறவங்க கூட சொல்லுவாங்க, டேய் நீ கம்மியாக இருக்க மாட்டியாடா, எல்லா பசங்க கெடுத்துக்கிற மிட்டாய். என்னென்னா எனக்கு அப்போ சந்தோஷம். மிட்டாய் விற்கிறது பசங்களுக்கு வந்து தலையில் குட்டு வைப்பேன் நான். டேய் ஏன்டா, ஒவ்வொருத்த பசங்க வந்து பாருங்கள், இந்த கையில் வந்து அந்த ஜல்லு ஒலிக்கிட்டு, இப்போ இந்த கையில் நான் நீங்கள் காட்டுற பாருங்கள், இந்த கையில் இங்கிருந்து ஜல்லு ஒலிக்கிட்டு அப்படியே நக்குவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். அந்த மிட்டாய் இது பண்ண ஜவ்வு மிட்டாயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காலம். அப்புறம் அந்த ஆரஞ்சு மிட்டாய், ஹார்லிக்ஸ் மிட்டாய், ஆல்ஸ் மிட்டாய், அதில் வந்து இன்னொரு வெள்ளையாக இருக்குது. அப்புறம் அந்த இது சுற்றி விட்றாங்களா பம்பர மிட்டாய், நிறைய நாங்கள் விற்காதையிலே நாங்கள் பண்ணாத வேலையே கிடையாதுங்க. ஆனால் யாரையும் ஏமாற்ற மாட்டோம். நாங்கள் பேர் சம்பாதிச்சுக்கிறேன், இதுதான் என் பேர். நான் யாரையும் எவனையும் ஏமாற்றலை, எல்லாம் தெரியும். ஒரு பையன் வந்து நான் சொல்கிறேன், நான் ஏமாத்தினா ஒருத்த வந்து என்ன கமாண்டில் வா, அவனுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் எல்லாத்தையும் வந்து அந்த பார்வையில் தான் நான் பார்த்தேன். என்னதான் இது பண்ணாலுமே பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க, முட்டை வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா நல்ல ஆரோக்கியம்னு சொல்கிறாங்களா முட்டை. இன்றைக்கி வந்து பறவை காய்ச்சல் வந்துருச்சு, நல்லா வேக வச்சு கூட சாப்பிடும். முட்டையை வந்து ஒரு நாள் வந்து நான் மட்டும் சொல்ல, நான் சொன்னால் கூட என்ற சேனல் சீஸ் பண்ணிடலாம், அங்கே போகல இவங்ககிட்ட போகல, தர கட்டுப்பாடு சுகாதாரத்துக்கு போகல, போலீஸ் எல்லாத்துக்கும் போகலாம். எல்லாம் கவர்மெண்ட்டு சொல்லிட்டா, சுகாதாரத்துறை வந்து இப்படி முட்டை வேக சாப்பிட்றோன்னு, இத்தனை பறவை காய்ச்சல் வந்துருக்குது, இது அதுன்னு எல்லாம் வந்து பறவை வந்து ஏகப்பட்ட பறவை சாகுது. மனுஷனுக்கு எப்படி கொரோனா வந்துச்சு, ஒரு டைம் வந்து என்ன நோய், சிக்கன் குனியா சிக்கன் குனியான்னு வந்துச்சு பாப்பா. ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் 4 பேர் படுத்துருந்தோம். உங்களுக்கு வந்துச்சா சிக்கன் குனியாங்க? எங்கள் குடும்பத்தில் 4 மூளைக்கு பாரு, மூளை சிக்கன் குனியான்னு சொல்லுவாங்க. சிக்கன் குனியா எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு. சிக்கன் குனியாவா சிக்கன் குனியாவா? சிக்கன் குனியா வந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு பக்கம், எங்கள் அண்ணன் ஒரு பக்கம், எங்கள் அம்மா ஒரு பக்கம், 4 பேர்த்தில் வந்துச்சு. நாங்கள் மூளை படுத்துருந்தோம். இன்றைக்கி என்னமோ வந்து சீன் போட்டுக்கிற ஒருத்தன், நான் விடமாட்டேன். நான் என்ன கன்சியூமர் இது பண்ணால் நான் விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன். சிக்கன் குனியா வந்துச்சு. 4 மூளைக்கு 4 பேர் படுத்துருந்தோம். எத்தனை கஷ்டப்பட்டுருப்போம். தண்ணி குடிக்க முடியும். 21 நாள் 22 நாள், எத்தனை 22 நாள். அப்போ எங்கள் அப்பா வந்து செத்து பொழைச்சா அப்படி. அது நான் 22 நாள் பாரு, நடக்க முடியாது, உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. சிக்கன் குனியான்னு சொல்லி ஒரு நோய். இப்போ கொரோனா வந்துச்சு. ஐயோ எல்லாம் இப்போ வீடியோ பார்க்குறது எல்லாத்துலேயும் சிக்கன் குனியா வந்து உங்கள் அம்மா வந்து முறைக்கிறா, என்னையே பார்க்குறா, முறைக்கிறா. எனக்கு நான் 22 நாள் இதே ரூமில் படுத்துருந்தேங்க. நான் பாருங்கள், இப்போ நான் அப்போ நெசவு பண்ணிகிட்டு இருந்தேன், இதே ரூமில் படுத்துருந்தேன். என்னால் எந்திரிச்சு கூட வர முடியாது. அப்போ அந்த ஒரு பெட்டி கடை இருந்துச்சு. அப்போ நிறைய வீடியோ லென்த் வீடியோ இருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா? தயவுசெய்து பாருங்க. என்ன நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன அவேர்னஸ் வீடியோ போடுறேன். இந்த கோழிக்கறி சாப்பிடாதீங்க, பிராய்லர் கோழிக்கறி சாப்பிடாதீங்க. என் பொண்ணு கூட பாரு, எக் ரைஸ் கேக்கு, சில்லி கேக்கு, சில்லி அது கூட கேட்கறதில்ல. இப்போ மீன் வந்து 2 பீஸு, அதாவது பவான் சார் டேம் போவை ஸ்ப்ரே பண்ணி போட்டு என் பொண்ணு வந்து நான் இப்போ எங்கள் பொண்ணு வந்து அந்த சிக்கன் கோழி அதாவது வந்து கோழி சில்லி கேக்கு, சரி நானும் பொண்ணு கேட்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பேன். அதுவும் புரிஞ்சிருச்சு பாருங்க. நான் ஆண்ட்ராய்டு தான் போட்டிருப்பேன் எப்பவுமே. அது புரிஞ்சிருச்சு என்னன்னா
பாருங்க, நான் வீடியோ எடுக்கும்போது அப்படியே ஒரு பில்டப் தான் கொடுப்பேன். அதுக்கு மேலே வந்து நம்ம எப்போவுமே வந்து பாருங்கள், இவங்க வந்து இதே மற்ற யூடியூப்பில் இருந்தால் வந்து என்ன பில்டப் கொடுப்பாங்க. இந்த பில்டப்லயே உடம்பு கெட்டு போகுது பாருங்க. இல்லை, எங்கள் வீடியோவில் போய் பாருங்க, எங்கள் சம்சாரம் வந்து எப்பவுமே இந்த நைட்டி போட்டு அந்த மாதிரி தான் கொடுப்போம். இங்க பாருங்க, பாருங்க நைட்டில அப்படி போடுவேன். நான் கோமண துணி தான் போடுவேன். இல்லை, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் எப்பவுமே கோமண துணி போடுறத ஏங்க தப்புட ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். பாருங்க, நான் வந்து எப்பவுமே கோமணம் கட்டி தான் குளிப்பேங்க. இப்போ வந்து நான் வந்து எப்பவும் அண்ட்ராய்டு போடுவேன், கோமணம் கட்டிட்டு குளிப்பேன். அந்த கோமணத்தை வந்து அப்படியே மேலே போட்டு ஒரு வீடியோ, அதுக்கு ஒரு கே போகுது. உண்மையை சொல்லணும்ல. அதனால் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறேன்னா, பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க. இப்போ வந்து நான் சொல்ல, அதாவது சாப்பிடாதீங்க, பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க. அது அப்புறம் கிராசிக் கோழி அதுன்ட்டு நானும் சாப்பிட மாட்டேன். என் பொண்ணு கூட வந்து சில்லி வேணுப்பா அந்த எக் ரைஸ் வாங்கி, அந்த என்ன எக் ரைஸு என்னவோ எக் ரைஸு எல்லாம் தெரியாமல் வாங்கிட்டோம். அதனால அது சாப்பிடாதீங்க. அப்படி முட்டை அந்த எக் ரைஸு தீ எக் ரைஸ், அந்த தீயில் போட்டு தீயில் போட்டு இது பண்ணுறாங்களா, ரைஸ் போட்டு முட்டையை போட்டு பண்ணுறாங்களா தீ எக் ரைஸு அதையும் சாப்பிடாதீங்க. என்ன அப்புறம் எலிப்பிள்ளைக்கு புரோட்டா அதையும் சாப்பிடாதீங்க. பத்திக்க சில்லி எக் ரைஸ். ஏன்னா அவங்க இதுக்கு உத்தரவாதம் கிடையாது, யாரும் உத்தரவாதம் கிடையாது. என் பொண்ணுக்கு முன்ன விரும்பி கேட்கு, அப்போ கூட ஒரு அளவுக்கு இருந்துச்சு. இப்போ ரொம்ப 2026 வந்து ரொம்பவே தரங்கட்டு போச்சு. 2023 ரொம்பவே தரங்கட்டு போச்சு. அதுக்கு மீறி சாப்பிட்டேன்னா யார் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பாருங்கள், நானே முட்டையை சாப்பிட்றதுக்கு நான் பயப்பட்டுருக்குறேன். ஆனால் ஏங்க குடிக்கிற தண்ணியிலையும் வந்து ரொம்பவே இதாகுதுங்க. இந்த இதில் வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து ரொம்பவே பாய்சன் மாதிரி ஆகுது. இப்போ நான் என்ன சொல்கிறது ஏங்க, இது அவேர்னஸ் வீடியோ. என்னை வந்து நான் சொல்ல, கவர்மெண்ட் சொல்லுது, சுகாதாரத்துறை சொல்லுது. நாங்கள் என்ன சொல்கிறோம், சுகாதாரத்துறை சொல்லுது. இது வந்து 20 நிமிஷம் வீடியோ. இது வந்து தூக்கி வீசிடலான்னு கூட பார்க்குறேன். திரும்ப காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துமாங்களாப்பா. நான் திங்க மாட்டேன். மத்தியானம் பாத்துலேருந்து 4 முட்டை வாங்கிட்டு நான் வீட்டில் இல்லை திங்க மாட்டேன். நான் சொல்கிறது ஒன்றும் செய்யறதில்லை. இது பாருங்கள், நாளைக்கு இன்னும் 10 நாள் இது அப்படியே தான் கிடக்கு. 4 முட்டை இருக்குதா? அப்போ அடுத்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். 4 முட்டை அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை வாங்கியிருக்கவே மாட்டேன். இந்த பறவை காய்ச்சல் வந்ததுனால யாரும் பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க. ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணாதீங்க. பிராய்லர் கோழி தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க. நான் சொன்னால் தெரியாது. இப்போ விளம்பரப்படுத்துகிறா, பொறாமல் இது பண்ணுறா, அப்படியே கிடையாது. பறவை காய்ச்சல் வந்துருச்சு. இது வந்து யாரும் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. பறவை காய்ச்சல் வந்து விட்டது, கொரோனா மாதிரி, சிக்கன் குனியா மாதிரி வந்து விட்டது. யாரும் தயவு செஞ்சு சாப்பிட வேண்டாம். இது 20 நிமிஷம் வீடியோ. மறுபடியும் என் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வந்து 5325 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து பிராய்லர் கோழி சாப்பிட வேண்டாம். எவனோ என்னவோ பண்ணிட்டு போதா. ஏங்க தனி மனிதருக்கு உணவிலே ஜகத்தினை அழித்திடுவோன்னு சொன்ன மாதிரி எங்களுக்கே கேஸ் இல்லை. நான் இன்னொருத்தவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம்னா அது போக வந்து இந்த கிராசிங் கோழின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு இந்த ஆட்டுக்கறி போடுறோம் வந்து அந்த கறி ஏதோ போட்டு ஏதோ பண்ணிட்டுருக்குறா. வேண்டாம். மீன் எடுத்து சாப்பிடுங்க. யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு மீன் எடுத்து சாப்பிடுங்க. பவானிசாகர் டேமுக்கு போங்க. மீன் ஒரு மீன் 20 கிலோ 15 கிலோ 50 கிலோ இருக்குது.
எத்தனையோ கிலோ இருக்குது. மீன் எடுத்து சாப்பிடுங்க, மீன் எடுத்து சாப்பிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.